ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்த்தோம்னா ஆந்திரால இருக்கிற தடா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். லொகேஷன்ல இருந்து சென்ட்ரலுக்கு வந்தோம். சென்ட்ரலுக்கு வந்து அப்புறமா சூலூர்பேட்க்கு போற லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி தடா ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு அங்கிருந்து ஆட்டோல இருந்து 32 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி இப்போ பார்த்தோம்னா ஆந்திரால இருக்கிற அதாவது தடா ஃபால்ஸ் அதாவது உபலமேடு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்க இருக்கிற பாயிண்ட் பார்த்தோம்னா ஒரு சரௌண்டிங்ல இருக்கிற பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு முக்கியமான டூரிஸ்ட் பாயிண்ட். ஸ்டேட்ஸ்ல இருந்து பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து சம்மர் டைம்ல வீக்கெண்ட்ஸ்ல ஹாலிடேஸ்ல நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட்காக வராங்க. நாமளும் இங்க வந்து சுத்தி பாக்குறதுக்கு எப்படி நேச்சுரல் வாட்டர் இருக்கு, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா எப்படின்னு சொல்லி டோட்டலா உங்களுக்கு வீடியோல காமிக்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டினியூஸா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்க ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஃபைனலா அந்த ஸ்டேஷன்ல இருந்து தடா வாட்டர் ஃபால்க்கு போறதுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். நடுவில் பார்த்தோன்னா ஒரு ஸ்லோப்பான ஏரியா இருக்கு. அதில் வந்து ஆட்டோ ஏறாதுன்னு சொல்லி ஆட்டோ மேன் வந்து நம்மளை வந்து பாதி தூரம் ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் வாக் பண்ணி வாங்கன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அவர் போயிட்டாரு. இறங்கும்போது மட்டும் அந்த ஆட்டோ வரும், போகும்போது வந்து ஆட்டோ போகான்னு சொல்லி ஒரு 500 மீட்டர்ஸ் மட்டும் வாக் பண்ணி வாங்க. நான் மேலே இப்போ ஸ்லோப்பாக இருக்கனால அங்கே போயிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மூச்சு வாங்குது. காலையில் பார்த்தா ரொம்ப பனியாக இருந்துச்சு, இப்போ பயங்கரமாக வெயில் இருக்கு. மேலே தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கீழே பார்த்தோம், மேலே இருக்கிற தண்ணி வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு சைடில். இப்போ மேலே போய் தான் பார்க்கணும். பாருங்க, நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு சண்டேனால நிறைய கார்ஸ் வருது. பாருங்க கைஸ், கார்ல இருந்தா டைரக்டா போயிடலாம். நம்ம ஆட்டோல வந்தனால தான் அந்த ஸ்லோப்ல மட்டும் ஏற முடியல ஆட்டோனால. கைஸ், போற வழியில வந்து நடுவில் ஏதோ இந்த பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஏதாச்சும் யாருக்காச்சும் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு நம்ம ஆட்டோல ஏறிடுவோம். கைஸ், ஃபைனலா பார்த்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ இந்த இடத்துல தான் ஆப்போசிட்ல தெரியுதுல, அங்கதான் நம்ம நடந்து போக போறோம். இந்த மேல இருக்க தண்ணி மட்டும் தான், தண்ணி தான் இங்க கீழே வருது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, கிளாரிட்டி பாருங்க, வாட்டரோட கிளாரிட்டி. மேல இருந்தா அது கீழே வருது. நான் உங்களுக்கு அந்த ஃபிஷஸ் காமிக்கிறேன், கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்களேன். எத்தனை ஃபிஷஸ் இருக்கு பாருங்க, ஒரே ஃபிஷஸ் தான், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குங்க. வாட்டரோட கிளாரிட்டி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதோட இன்னும் சூப்பரா இருக்கும். மேல போனா நம்ம மேல போய் காமிக்கிறோம், வாங்க போலாம். இப்போ வேணும்னா நம்ம கீழே கூட போகலாம், கீழே வந்து சூப்பரா இருக்கும். இல்ல நம்ம வந்து மேல வந்து அவங்க ஸ்டேர்கேஸ் கட்டி வச்சிருக்காங்க, மேல கூட போகலாம். கீழே நடந்து போயிருந்தா சூப்பரா இருக்கும், பட் நான் போகல, நான் மேல தான் வந்தேன். இதுதான் அந்த ரூட். வேணும்னா நீங்க இங்க பாருங்க, போற வழியில வந்து இந்த இடத்துல போறதுக்கு பாத்து இருக்கு. நம்ம வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ்க்கு போற இடம் இது. இந்த இடத்துல நிறைய மரம் இருக்கு. நான் அவ்வளோ வெயில் தெரியல. இந்த இடத்த மட்டும் பாருங்க, எத்தனை கல் இருக்கு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு போறதுக்கு, கொஞ்சம் கஷ்டப்படணும் மேலே போறதுக்கு. உமன்ஸ்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், வயசானவங்கலாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வெயில ரொம்ப லாங்கா நடக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத் பார்த்தோன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இங்க பாருங்க கைஸ், இங்க ஒரு போற வழியில பார்த்தோன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கு. இனிமே நம்ம மேல போயிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து ஸ்டோன்ஸை வச்சு பில்டிங் கட்டியிருக்காங்க, எதுனாலும் தெரியலங்க. நாங்க சொன்ன பாயிண்ட் வந்துச்சு பாருங்க, இதுதான் அது. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, ஒரு மேசிவ் கிரவுட் வந்திருக்கு. இங்கதான் நம்ம குளிக்க போறோம். பாருங்க, ரெடியா உட்காந்துருக்காங்க, எப்படா யாரா சாப்பாடு போடுறோம்னு சொல்லி.
குளிக்கும் போது ரொம்ப கிளீனான வாட்டருங்க. நம்ம யூஸ்வலா போகும்போது ஃபிஷஸ் இருக்கும் நிறைய, பட் அங்க வந்து நிறைய க்ரௌட் இருந்தனால வந்து ஃபிஷஸ் இல்ல, காரணம் எங்கே போச்சுன்னு தெரியல. அங்க தடா ஃபால்ஸ்ல வாட்டரோட பவர் என்னன்னா, என் கலர் பாருங்க, ஸ்டார்டிங் வீடியோல எப்படி இருந்துச்சு, நான் குளிச்ச அப்புறம் பார்த்தோன்னா என் கலர் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. குளிச்ச அப்புறமா நம்ம வரும்போது ஆட்டோமேன் வந்து லஞ்சுக்காக ஒரு நல்ல நான்வெஜ் வெஜ் ஹோட்டல்ல நிறுத்தினாரு. நம்ம வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டோம். வெஜ்ஜிலான தண்ணீர் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு, அது குளிச்சுட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டோம். வெஜ் தான், அது வெஜ் மீல்ஸ் தான். வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றது. அங்கே சாப்பிட்டது வந்து சாப்பாடு எப்படி காலியாச்சுன்னு தெரில, அவ்வளோ சூப்பராக அந்த குளிச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அங்கே வந்து குளிச்சோடனே அந்த அவங்களோட டோட்டல் கலரே சேஞ்ச் ஆயிரும். நிறைய பேர் இந்த ஸ்பாட் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாட்டரோட கிளாரிட்டி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கடன் பிரச்சனை இல்லை ஒர்க் ப்ரெஷர், பர்சனல் இஷ்யூஸ் எது இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் மறக்கிறதுக்கு இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணி வந்து குளிச்சுட்டு போங்க. எல்லாமே வந்து மறந்துடுவீங்க நீங்கள். அந்த வாட்டர் பார்த்தோம்னா மேலேருந்து வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கடைசியில் இங்க வந்து ஸ்டோர் ஆகுது இடத்துல. வேணும்னா நம்ம கீழே கூட போய் இறங்கி இருக்கலாம். உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி இந்த வியூ காமிக்கிறேன். அந்த ஆட்டோமேனுக்கு நம்ம வந்து நல்ல டீ கடையில நிப்பாட்டுன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு தெரிஞ்ச நல்ல டீ கடையில நிப்பாட்டினாரு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கிட்டோம். டிராவல் பண்ண ஆட்டோமேனோட நம்பரும் கொடுக்குறேன். நீங்களும் வேணும்னா கண்டிப்பா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க.